ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை தான் கடை போகிறேன். அதுக்கு வந்து பருப்பு கழுவி வேக வச்சுருக்கேன், மஞ்சள் போட்டு. அதில் இப்போ என்ன சேர்க்கலான்னு சொல்கிறேன். அதில் வந்து ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு இது கூட சேர்த்து வேக வச்சுக்கிறேன். வெந்துடுச்சு, பருப்பு எல்லாம் வெந்துடுச்சு. நல்லா முருங்கைக்கீரை கீரை வச்சு மூடக்கூடாது. மூணுனா கலர் மாறிடும். அது அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ கீரை வெந்துடுச்சு, இறக்கி நம்ம கடைஞ்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெரிஞ்சிருக்கும், ஒரு 10 மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு வறுத்துட்டு இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு. கீரைக்கு நைஸாக கடைஞ்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரைக்கு வடகம் போட்டால் நல்லாயிருக்கும். கரு விட்டுறாமல் அப்படியே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்